ஹாய், வெல்கம் டு மோன் அகாடமி. இன்னைக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். தமிழ்நாடு தொழிற்சாலைகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்திருக்கேன். இது பழைய யூனிட் 9லயும் இப்போ மர்ஜ் பண்ணியிருக்க எக்கனாமிக்கோடையும் வரும். இதுவுமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வர்ற ஒரு டாபிக் தான். இதுல இருந்துமே நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறாங்க. அது எப்படின்னா, இந்த தொழிற்சாலை எங்க இருக்கு, இதனுடைய விளைச்சல் என்ன, இது என்ன மாதிரியான அவுட்கம் கொடுக்குது, இந்த ஏரியாலலாம் என்னென்ன தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான தொழில்கள் பண்றாங்க, இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே நம்மளால ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாடுங்கப்போ நமக்கு தெரிஞ்ச ஏரியாஸ் தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூடவே நான் சொல்றதையும் அப்படியே ஒன்ஸ் பார்த்துட்டு பிபிடியுமே நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. இதுக்கு அவ்வளோ டீப்பா இறங்கி படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ரொம்ப முக்கியமான டாபிக்கும் கூட, புரியுதுங்களா? ஒரு கேஷுவலா ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி படிச்சாலே இது எல்லாமே மைண்ட்ல ஏறிடும். இது ரிவிஷன் ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டு இருக்கணும். இதுதான் இதோடைய முக்கியமான ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். அது ரிவிஷன் தான் நமக்கு கை கொடுக்கும், புரியுதுங்களா? எல்லாமே படிச்சிடலாம். பட் ரிவிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக டெஸ்ட், அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றத நம்மளே டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். இதுல நமக்கு என்னென்ன மிஸ்டேக் விடுறோம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வாங்க டாபிக் உள்ள போலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? எப்படிலாம் ஒரு தொழிலகங்கள் ஃபார்ம் ஆகுது, ஏன், அதாவது எதனால அது ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறதா தமிழ்நாடு தொழிற்சாலைகள். ஓகேங்களா? ஓகே, தொழிலகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாக்குறோம். நமக்கே தெரியும்ல, ஒரு மூலப்பொருட்கள் என்னென்ன கிடைக்குதோ, பேஸ் ஐட்டம்ஸ், அதாவது என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம என்னென்ன மாதிரியா டெவலப் பண்றோமோ அதுக்கு தான் நம்ம தொழிலகங்கள் அமைக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பருத்தி எடுக்கிறோம் அப்படின்னா, பருத்தி டைரக்டா நமக்கு அப்படி ட்ரெஸ் ஆகுதுல, இதுக்கு 1008 ப்ராசஸ் பண்ணணும், அதை நூல் பிரிக்கணும், நூலை அப்படியே துணியா மாத்தணும். இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்காக தான் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பருத்தி நெசவாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தோல் தொழிலகம், சிமெண்ட் ஆலை, மின்சாதன பொருட்கள் உற்பத்தி ஆலை, வாகன உற்பத்தி, வாகன உதிரி பாகங்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை. இது எல்லாமே நம்ம தமிழ்நாடுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் அப்படி சொல்லுவாங்க. இது நம்மளுடைய எக்கனாமிக் குரோத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான டாபிக் பருத்தி நெசவாலை. நம்ம தமிழ்நாடு மட்டுமே பருத்தியில வர்ற விளைச்சல் மூலியமா அதோட ப்ராசஸ்லாம் பண்றாங்கன்னு சொன்னல, இந்த ட்ரெஸ்ஸஸ், இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே நம்மளுடைய இந்திய லெவல்ல 4% ஆஃப் ஜிடிபி வெறும் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டுமே கொடுக்குது, புரியுதுங்களா? அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. தமிழ்நாட்டுலன்னா முக்கியமா எங்க நமக்கு தெரியும் இல்லையா? திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த சுற்று வட்டார பகுதியில தான் இந்த நெசவாலைகள் நிறைய இருக்கும். இங்க எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான இங்க இருந்து போற கிளாத்ஸ் எல்லாமே சைனா, அது போக அடுத்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே போகுது. ஓகேவா? இதனுடைய வருமானம் நம்மளோட ஜிடிபியை 4% இன்க்ரீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, பருத்தி நெசவாலைகள் எங்கெங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு, அது போக கொஞ்சம் தெற்கு மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளின் விற்பனைக்கு புகழ் பெற்றது. அதே மாதிரி அதாவது திருப்பூர்ல தான் நம்ம இப்ப பனியன் கம்பெனி அப்படின்னாலே திருப்பூர் சொல்றோம்ல, அங்க எப்பவுமே மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் நடக்கும். இந்த துணிகளுடைய மொத்த சந்தை எங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஈரோடு தான் அதற்கு கரெக்டான ஆன்சர். சந்தை, அதாவது துணிகளுக்கு அந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மார்க்கெட் எங்க அப்படின்னா கோயம்புத்தூரும் கிடையாது, திருப்பூரும் கிடையாது, பல்லடமும் கிடையாது, ஈரோடு மாவட்டம். புரியுதுங்களா? கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது.
முந்தைய பிரிக்கப்படாத கோயம்புத்தூர், புரியுதுங்களா? இதுக்கப்புறமா தானே கோயம்புத்தூர் திருப்பூர்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அப்போ இப்பயுமே ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் தான். ஓகே, கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல நோட் பண்றவங்க மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா தான் கோயம்புத்தூர், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாலே 4% ஆஃப் பங்களிப்புன்ட்டு, அதை தான் மாநில பொருளாதாரத்துல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனவே இப்பகுதி, இந்த ரீஜியன் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பட்டு நெசவு ஆலைகள். பட்டு நெசவு ஆலைகள்னா இப்ப நார்மல் நம்ம பருத்தி அப்படின்னா அது காட்டன். ஓகேங்களா? அது போக அடுத்தபடியா பட்டுனா விசைத்தறி மூலமா தான் அந்த பட்டு ஆடைகளை வந்து நெய்வாங்க. ஒரு பட்டு புடவையோ பட்டு வேஷ்டியோ என்ன ஒரு டைப் ஆஃப் கிளாத்துமே, அந்த இதுமே வந்து பட்டு வந்து நெஞ்சாதான் வரும். ஓகேங்களா? நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 4th பிளேஸ்ல இருக்காங்க. காஞ்சிபுரம் பட்டு வந்து ஸ்பெஷல், பட்டுனாலே காஞ்சிபுரம் பட்டு வந்து பிரீமியம் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காஞ்சிபுரம் பட்டு மூலியமா வந்து உலகம் பூரா வந்து இந்த பட்டுக்கு வந்து ஒரு பேர் போனது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது போக காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, கும்பகோணத்திலே ஒரு வகையான பட்டு, அப்புறம் சேலம், கோயம்புத்தூர், இந்த ஏரியா, திருநெல்வேலி, இந்த ஏரியாத்துலயுமே பட்டு நெசவு மையங்கள் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? ராமநாதபுரத்துல சில பகுதியில மட்டும் செயற்கை பட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் சில்க் அப்படின்ற ஒரு கலவை யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்றாங்களாம். ஓகே, இது தோல் பதனிடும் ஆலைகள். தோல் பதனிடும் ஆலைகள் அப்படின்னா ஒரு லெதர் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்கல்ல. லெதர் வந்து எதனால அப்படின்னா ஒரு செம்மறி ஆட்டும் அதனுடைய தோல், அப்புறம் என்ன லெதர்ஸ்ல வந்து நிறைய லெதருடைய ப்ராடக்ட்ஸே நிறைய இருக்கு இல்லையா. ஒரு ஷூ, ஜாக்கெட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், தோல்ல வந்து செய்ய என்ன எல்லா ஐட்டம்ஸுமே வந்து தோலால், அதாவது லெதரால வந்து மேக் பண்ணலாம். அதனுடைய லைஃபுமே ஜாஸ்தி. ஓகேங்களா? ஒரு லெதர்ல ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதனுடைய லைஃப், குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் ஒரு ஒரு சுத்தமான ஒரு லெதர்ல பண்ணாங்கன்னா. ஸோ லெதர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி லெதர், இப்போ ஒரு புதுசா வந்து லெதர்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எக்ஸ்போஸ்ல எல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து சேல் பண்றோம், இப்போ வந்து இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மூலியமாவே நிறைய வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து தோல் பதனிடும் ஆலைகள் எந்தெந்த ஏரியா மோஸ்ட்லி அப்படின்னா வேலூர் மாவட்டம், அதை சுத்தி உள்ள ஏரியாஸ். அதாவது முன்னாடி வந்து வேலூர் மாவட்டம் ஒரே மாவட்டமா சொல்லுவோம், அதை தானே நிறைய பிரிச்சுட்டாங்களே, வேலூரே நிறைய ஸ்பிளிட் பண்ணிட்டாங்களே, அந்த மாதிரி சுத்தி உள்ள பகுதிகள். வாங்க பார்க்கலாம். தோல் பதனிடும் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாடு 60% ஆஃப் உற்பத்தி வந்து நம்ம கொடுக்குறோம். தோல் ஆடைகள், தோல் உபபொருட்கள் உற்பத்தியில் 38% பங்களிப்பும் இருக்கு. அப்போ வேலூர், அதனை சுற்றி உள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி நகரங்கள்ல வந்து நூற்றுக்கணக்கான தோல் பதனிடும் ஆலைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? நாட்டின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில வந்து வேலூர் மாவட்டம் வந்து 1st பிளேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலூர் தோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சிஐஎஸ்ஆர் அப்படின்னு சொல்ற அறிவியல் மற்றும் தொழிலாராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் இந்த இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா இந்த பகுதியில இருந்து கேட்பாங்க. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழே தான் வந்து இந்த தோல் ஆராய்ச்சி நிறுவனம் வருது. பழைய வீடியோல பார்த்திருப்போம் இல்லையா, வேளாண்மை வந்து எதற்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எது என்னென்ன கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதனுடைய ஆய்வகம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையில். அது எங்க நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க பார்த்தோம் அப்படின்னா ஆடுதுறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில வந்து வேலூர் தான் வந்து நாட்டளவிலே வந்து 1st பிளேஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ். அடுத்து காகித இண்டஸ்ட்ரி, அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரி பொறுத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றேன். அப்படி இருக்கா, கரூர் மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரூர் மாவட்டத்துல இருக்க பேப்பர் மில்லு தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பேப்பர் மில். ஓகேங்களா? இது வந்து ஒரு அவார்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா
செயற்கை கழிவுகள் இல்லாத ஒரு பேப்பர் மேக்கிங் ப்ராசஸ் வந்து எந்த மில் அப்படின்னா கரூர் மில்லுக்கு தான் வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது எதற்கு கீழே வருது அப்படின்னா தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே தான் வந்து இந்த இந்த கண்ட்ரோல்ல தான் இந்த மில் எல்லாமே வரும். அப்போ இந்த செய்தித்தாள் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம் இல்லையா, இந்த பேப்பர்ஸோடைய வெறும் பேப்பரா எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கரூர்ல தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அச்சு காகிதம் மற்றும் எழுத பயன்படுத்தப்படும் காகிதம் எம்டி பேப்பர்ஸ் A4 A3 இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா எம்டி பேப்பர்ஸ், இது எல்லாமே அங்கதான் ப்ராசஸ் பண்றாங்க. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் உலகளவில் திறன் படைத்த ஆலைகளில் ஒன்று. ஓகேங்களா? இவ்வாலை கரும்புச்சக்கை மற்றும் மரக்கூலில் இருந்து பல வகையான காகிதங்கள் சிறந்த தரத்துடன், நான் சொன்னேன் இல்லையா, வேற எதுவும் ஒரு கழிவுல இருந்து தான் ரெடி பண்றாங்க, வேற எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல. எதுனா கரும்பு சக்கை மரக்கூழ், இந்த ரெண்டுல இருந்து தான் வந்து பேப்பர் மில், அதாவது கரூர்ல உள்ள ஒரு பேப்பர் மில்ல தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள். ஓகேங்களா? இதுதான் காகித இண்டஸ்ட்ரி. அடுத்து ஓகே, அடுத்து இப்ப நம்ம ஒரு டிபார்ட்மெண்டா பார்த்துட்டு வரோம். இது ஒரு முக்கியமான டாபிக். ஜிஐ டேக் அப்படின்னா என்னன்னா ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து புவியியல் குறியீடு. அதாவது இந்த ஏரியால இதுதான் ஃபேமஸ், அதாவது இவங்களை தாண்டி அது வந்து பெஸ்டா. இப்போ வந்து அல்வா வந்து எல்லா இடத்துலயுமே மேக் பண்ணுவாங்க, ஆனா திருநெல்வேலி அல்வா மட்டும் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா அது வந்து அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா அது வந்து எங்களோட தாமிரபரணி ஆறுல வந்து அந்த தண்ணியில இருந்து செய்யறதுனால வந்து அது அந்த டேஸ்ட் கொடுக்க முடியுதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அவங்க கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் பெஸ்டா இருக்கும். அதை தான் வந்து ஓகே இவங்களை தாண்டி வேற யாராலையுமே வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஜிஐ டேக் வந்து பொதுவாக தராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பட்டு. காஞ்சிபுரம் பட்டு கேள்விப்பட்டிருப்போம், அதே போல ஆரணி பட்டுமே ரொம்ப ஃபேமஸ். சோ ஆரணி காஞ்சி ரெண்டுக்குமே பட்டுக்கு வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராடக்ட் என்னன்னா அவங்க வந்து ஒரு பெஸ்டா பண்ற ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா வெட் கிரைண்டர், அதாவது மாவரைக்கிற ஒரு மில். அது கிரைண்டர் நம்ம வீட்டுல இருக்குல்ல கிரைண்டர். அது போக கொரடா பட்டு சேலை, கொரடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காட்டன் வெரைட்டி. அதுவுமே வந்து அங்கதான் வந்து நெய்றாங்க. ஓகேங்களா? மாவரைக்கும் இயந்திரம், அது போக கொரடா பட்டு சேலை, கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக மாவரைத்து, அது நமக்கு தெரியும். அடுத்து தஞ்சாவூர் ஃபேமஸ் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜென்ரலா ஒரு வாக்கு வழக்கிலே பேசுவோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அது வந்து ஒரு ஃபேமஸான அது அந்த தஞ்சாவூர் அந்த காலத்துல இருந்தே அதுதான் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியல. சோ தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், கலைநயம் மிக்க தட்டுக்கள், அப்புறம் வந்து தலையாட்டி பொம்மை, நமக்கு தெரியும்ல தலையாட்டி பொம்மை, அது போக வீணை, இந்த நாலுத்துக்குமே தஞ்சாவூருக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. நாகர்கோயில் வந்து கோயில் நகைகள், அம்மனுக்கு போடுறாங்க இல்லையா, சுவாமிகளுக்கு எல்லாத்துக்குமே போடுறாங்க இல்லையா நகைகள், இதற்குடைய செயல்பாடு வந்து நாகர்கோயில்ல தான் ஃபேமஸ். ஈரோடு வந்து மஞ்சள், ஏன்னா சத்தியமங்கலம் பகுதியில அதிகமா வந்து விளைவிக்கிறது வந்து மஞ்சள். ஓகேங்களா? அடுத்து சேலம் வந்து வெண்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. பட்டுனா கலர் கலரா தானே, அது வெண்மையான பட்டு, அதுதான் வந்து சேலம் பட்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பவானி போர்வை. பவானி அந்த ஏரியால காட்டன் தானே நமக்கு அங்க வந்து மூலப்பொருட்கள் சொன்னோம். ஸோ அது ஓரியன்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே அது மூலியமா ஃபேமஸ் ஆயிருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பவானி வந்து போர்வை, மதுரையில வந்து சுங்கடி சேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுங்கடி சேலை அப்படின்னா ஒரு பியூரான ஒரு காட்டன் புடவை, கட்ட வந்து அது வந்து சாஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த சாரி. ஓகேங்களா? அதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டா ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் வந்து அங்கங்க வந்து பதிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து சுங்கடி சேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சுவாமிமலை வந்து வெண்கல சிலைகள். ஓகேங்களா? இங்க வந்து சாமி சிலைகளுக்கான கோயில் நகைகள் பார்த்தோமா, இது வந்து வெண்கல சிலைகள். அதே மாதிரி சுவாமிமலை வந்து கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, கும்பகோணத்துல வந்து பித்தளைக்குமே ரொம்ப ஃபேமஸ். பட் அது ஜிஐ டேக் இன்னும் கொடுக்கல. ஓகேங்களா? அடுத்து நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு தெரியும் இல்லையா, நாச்சியார் கோயில் கிட்டத்தட்ட சிவகங்கை அந்த ஏரியா. நாச்சியார் கோயில்ல வந்து
குத்து விளக்கு தான் ஃபேமஸ். அதாவது எவ்வளவு ஹைட்டான, அதாவது டிசைன்ஸ் வந்து அவங்கள மாதிரி ஒரு கலைநயத்தோட செய்ய முடியாது. அதுதான் நாச்சியார் கோயில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. பத்தமடை பாய் தெரியும் இல்லையா, பாய் நார்மல் பாய் நெய்வாங்கல்ல, அதுதான். அடுத்து நீலகிரியில வந்து பாரம்பரிய பூ, அது வந்து தையல் பூ, இங்கிலீஷ்ல வந்து ஆர்த்தடாக்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நீலகிரியில ஃபேமஸ். அடுத்து மகாபலிபுரத்துல கற்சிறப்பங்கள். கற்சிறப்பங்கள் அப்படின்னா ஒரே கல்லுல வந்து செஞ்சிருப்பாங்க சிற்பங்கள், புரியுதா? அதெல்லாமே வந்து ஒரு கல்லுல கல்லால் நிறைய செஞ்சிருப்பாங்க. பட் ஒரு பல்க் ஆஃப் ஒரு பெரிய ஒரு கல்லுலயே வந்து அவ்வளோ நுணுக்கமான வேலைகள் வந்து செஞ்சிருப்பாங்க. அது வந்து மகாபலிபுரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ கற்சிற்பங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறுமலை. சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இதுக்கு வந்து மலவாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? சிறுமலை, மலையில ஸ்டார்ட் ஆகும், வாழைப்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஈத்தாமொழி. ஈத்தாமொழி எங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். தேங்காய் ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். தேங்காய், அதாவது தென்னை மரங்கள் விளைச்சல் வந்து நாகர்கோயில், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து நிறைய வந்து தென்னை மரங்கள் வந்து விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈத்தாமொழி வந்து தேங்காய்க்கு ஃபேமஸ். ஓகேங்களா? இப்போ ஜிஐ டேக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம்ல, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஜிஐ டேக்ஸ். மிச்சம் எல்லாமே நார்மலா வந்து திருநெல்வேலி அல்வா, இதெல்லாம் நம்ம ஆன் தி ஃப்ளோல மதுரை மல்லி, இது எல்லாமே நமக்கு வந்து அந்த ஃப்ளோல ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? அடுத்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியுமே நம்ம இந்திய லெவல்ல சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. இந்த 3 பகுதியில தான் வந்து சிமெண்டோடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் வந்து நிறைய. ஆந்திரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும், தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆந்திரால வந்து நிறைய ஃபேக்டரிஸ் ரொம்ப இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் நம்ம தமிழ்நாடுல இருக்கு. புரியுதுங்களா? பாருங்க, சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மத்த நிதியிலும் உற்பத்தி நுகர்வு தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் 181 மில்லியன் டன்கள் வருடாந்திர உற்பத்தி மட்டுமே செய்யறோம். ஓகேங்களா? உலகின் அதாவது 2வது இடத்தை வந்து நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் தமிழ்நாடுமே ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து அரியலூர், ஆலங்குளம் ஆகிய இடங்களில் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இயங்குகின்றன. ஆலங்குளத்தில் உள்ள கல்நார் சிமெண்ட் அட்டை அலகும், விருதாச்சலத்தில் உள்ள கற்களன் குழாய் அலகு ஆகியன மாநிலத்தின் மற்ற அலகுகள். சங்கர் சிமெண்ட், ஜுவாரி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், மதராஸ் சிமெண்ட் மற்றும் டால்மியா சிமெண்ட் ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய தனியார் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விளம்பரத்துல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, இந்த இதெல்லாமே வந்து பிரைவேட்டோடைய சிமெண்ட். ஓகேங்களா? இந்த வந்து கல்நார் சிமெண்ட்டும் கற்களன் குழாய் அலகு, இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான மற்ற அலகுன்னு சொல்றாங்க. இந்த சங்கர் சிமெண்ட் மிச்சம் எல்லாமே வந்து பிரைவேட் இது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொழிற்சாலைகள் பார்த்தோம். அது போக இப்போ லைவா வந்து முக்காவாசி பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில தான் நிறைய இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்தியாலேயே வந்து ஓனர்ஸ் இருந்துமே இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்க வந்து டைப் பண்ணி அவங்களோட பிரான்ச்சஸ்ல வந்து கொடுத்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து ஐடி செக்டர்ஸ் வந்து ஃபாரின் ஹாலிடேஸ் இருந்தாதான் இங்க ஹாலிடே இருக்கும். நம்ம ஊர் பொங்கல் இதெல்லாம் வந்து அங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஒர்க் போய் தான் ஆகணும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீ வீட்டுல இருந்து வேலை பார்க்குற, தேவையான நெட்டு ஒன்று இருந்தா போகுது, எங்களுக்கு தேவையான வேலைகள் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்கு. கம்பெனிக்குமே ஒரு பெரிய லாபம். இவங்களை தினம் போயிட்டு பிக்கப் டிராப் செலவு, அது போக அங்க போயிட்டு உட்காந்துட்டு அவங்களுடைய கரண்ட் பில்லு, ஏசி எல்லாமே அவங்களுக்கு வந்து மிச்சம் தானே. ஸோ அதுக்குதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பாருங்க, தேசிய மென்பொருள் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பின்படி இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து மேலான பங்கை வந்து நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து நம்மளுடைய பெங்களூர், சென்னை,
அது போக அந்த ஆந்திரா இந்த ஏரியாஸ், அதாவது சவுத் ரீஜியன்ல தான் வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 60%, 59.6% வந்து செய்யற. இங்க மட்டுமே இந்த 2 ஸ்டேட்டே வந்து கிட்டத்தட்ட 60% வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. நாட்டின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக வந்து தமிழ்நாடு பெரிய ஏற்றுமதி. அதாவது இப்ப எப்படி சொல்ல, ஆசியாஸ் டெட்ராய்ட் அப்படின்னு சொன்னா சென்னை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மென்பொருள் அப்படின்னு அதாவது ஐடி செக்டாருக்கு வந்து பேர் போன ஒரு இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா தான். அதுக்கு அடுத்து அதுக்கு இன்னும் ஒரு டேக் சொல்லுவாங்க. அந்த டேக் வந்துட்டாலே அது வந்து கர்நாடகா தான் ஆப்ஷன்ல இருந்தா ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. ஓகேங்களா. அடுத்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலம். இது என்ன அப்படின்னா, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சூழலை பெற்றதாக இருக்கு. இம்மண்டலம் பல உற்பத்தி பொருட்களை அளிப்பதுடன் பல்வேறு சேவைகளையும் வழங்குகிறது. என்னென்ன ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர், பெரம்பலூர்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எங்கெங்க அப்படின்னா, டைட்டில் பார்க், டைட்டில் பார்க்லயே ஃபர்ஸ்ட் சொல்றது டைட்டில் பார்க் சொல்லுவாங்க. அது போக டைட்டில் பார்க் 2, 3, அப்புறம் வந்து உயிரி மருந்தகம், பயோ மெடிசின் மாதிரி, பயோ பேராநியூட்ரல்ஸ், அப்புறமா வந்து அப்புறம் சென்னையில வந்து டைட்டில் பூங்கா 4 வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து டைட்டில் பூங்கா 4 இருக்கு. ஓகேங்களா. அப்போ 1, 2, 3 வந்து சென்னையில இருக்கு. ஓகேங்களா. இதுதான் திருப்பி சொல்லியிருக்காங்க. என்னென்ன முக்கியமான வந்து டைட்டில் பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஏன் பைலிங்குவல் வச்சிருக்கேன்னா, இது வந்து இதுல படிக்கப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைட்டில் பூங்கா ஓகே. அசண்டாஸ் தெரியும் இல்லையா, அசண்டாஸ் கம்பெனி. அடுத்து தகவல் தொழில்நுட்பம்னா ஐடி சார்ந்த சேவைகள். மகேந்திரா உலக நகரம்னா வேற ஒண்ணு இல்ல, மகேந்திரா சிட்டின்னு சொல்லி பெரம்பலூர்ல இருக்கு இல்லையா, அந்த இது. ஓகேங்களா. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டில் பூங்கா 2, டைட்டில் பூங்கா 3 வந்து சென்னையில. கோயம்புத்தூர்ல சிறப்பு பொருளாதாரம் அதாவது டைட்டில் பார்க் 4 இருக்கு. ஓகேங்களா. இதைத்தான் திருப்பி ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து இதுவுமே ஒரு முக்கியமான டாபிக், பொறியியல் உற்பத்தி தொழிலகங்கள். அதாவது நிறைய இடத்துல வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு வெல்டிங் கடை, வெல்டிங் அந்த மாதிரி ஃபேக்டரிஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியோடைய உதிரி பாகங்கள்லாம் ரெடி பண்றாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரிஸ் தான் வந்து பொறியியல் உற்பத்தி தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து நம்ம இந்தியா லெவல்லே கொடுக்குது. ஓகேங்களா. அப்போ உலோக பொருட்கள், அதாவது இந்த அதாவது உதிரி பாகங்கள் உற்பத்தி, வாகன உற்பத்தி, மூலப்பு உலோகம் மற்றும் உலோக கலவை தொழில்கள், உலோக பொருட்கள் மற்றும் பழுது பார்க்கும் கருவிகள், இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு கீழே வரக்கூடிய பார்ட்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே இதோட கண்ட்ரோல்ல வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் வாகன தொழிலகங்கள். வாகன தொழிலகங்கள் அப்படின்னா என்னன்னா, வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, வெஹிக்கிளோடைய ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த பாடி, இது எல்லாமே வந்து அங்கங்க ஒன்னொன்னு செய்வாங்க. ஒரு சீட் ரெடி பண்றாங்களா, சீட்டு மட்டும் தனியா ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி கம்பி பிடிக்கிறோம்ல, இது ஒரு தனியா, ஜன்னல் இருக்கு தனியா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு தொழிலகங்கள் இருக்கும். இதெல்லாமே சேர்த்து ஒரு பாடியா ஃபுல்லா ரெடி பண்றதுதான் நம்ம பாக்குறது தான் ஒரு வெஹிக்கிளா நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த மாதிரியான பாகங்களுக்கு தனித்தனி ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா இது 21% ஆஃப் ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்குது. அப்புறம் வந்து பயணிகள் மகிழ்ந்து 21%. வணிக வாகனங்கள், வணிக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், எல்லோ போர்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து 33. எல்லோ போர்டுனா நாட் ஒன்லி எல்லோ போர்ட், இந்த என்ஹெச்எஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லோட் ஏத்திட்டு போகும்ல, வண்டிஸ், லாரிஸ், இது எல்லாமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. 35% வந்து வாகன உதிரி வாகனங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ். அப்புறம் வந்து ஆகிய தமிழ்நாடு முக்கியோட பங்களிப்பு. போர்டு, ஹுண்டாய், ஹெச்எம், மிட்சுபிஷி, அசோக் லேலாண்ட் அண்ட் வேளாண் கருவிகள் நிறுவனம் ஆகியவற்றின் உற்பத்தி தளங்கள் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா.
அதே மாதிரி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி முக்காவாசி எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில வந்து இருக்கு. ஓகேங்களா, அதாவது காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் நான் சொல்றேன். அது வந்து நம்மளுடைய சென்னை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கு. இதே பேருந்துடைய உதிரி பாகங்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாமக்கல், கரூர் இந்த ரீஜியன்ல வந்து பேருந்துக்கான அந்த உதிரி பாகங்கள் செய்யக்கூடிய ஏரியா வந்து அங்க இருக்கு. ஓகேங்களா, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்து கைத்தறி, விசைத்தறி. கைத்தறி, விசைத்தறின்னா நம்ம கையால நெய்யக்கூடிய அந்த துணிகள் தான். இந்த இப்படி அடிச்சு அடுத்தடுத்து நூல்ல செய்வாங்க. இதெல்லாமே கைத்தறி துறையானது மாநிலத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில். இது கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் ஏற்றுமதி வருவாயும் அளிக்குது. நெசவாளர் சங்கங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு தேவையான துணிகளை உற்பத்தி செய்து, அதாவது இது வந்து குடிசை தொழில் தானே. ஸோ கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ண நம்ம ரேஷன்ல கொடுக்குறாங்க இல்லையா, சாரி, வேஷ்டி. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்களே, கேர்ள்ஸ்க்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா வந்து யூனிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்துறது, கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்து செய்யறது தான் இந்த ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா, அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபேக்டரிஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கரும்பு இருக்குல்ல, கரும்பு தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முக்கியமான பணப்பயிர்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது கரும்பு. அந்த கரும்புல இருந்து எடுக்கிறது தான் என்னது, சர்க்கரை. கரெக்டா? அப்ப சர்க்கரையுமே என்ன ஒரு பெரிய அதாவது கமர்ஷியல் ரீதியா வந்து இது வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். பாருங்க, கிராமப்புற பகுதியில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா, சர்க்கரை தொழிலகங்கள் பல ஆயிரம் மக்களுக்கு நேரடியா வந்து வேலை வாய்ப்பு தருது. கரும்பு பயிர் சாகுபடி, அறுவடை, போக்குவரத்து மற்றும் இதர பணிகளின் ஈடுபாடுகள் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள் போன்ற பல லட்சம் மக்களுக்கு வந்து மறைமுகமா வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டு தான். சக்கரை ஆலைக்கு வந்தா சக்கரை ரெடி ஆகும்ல, ஒரு கரும்பு ரெடி பண்ற அந்த விவசாயிக்குமே அதுல வந்து பங்கு இருக்கு. அதை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அது எந்த ஒரு ஃபேக்டரி நோக்கி போகுது இல்லையா, அந்த வெஹிக்கிளோடைய ஓனருக்கு, வெஹிக்கிள் காரங்களுக்கு, டிரைவருக்கு அது போயிட்டு கொடுத்து ப்ராசஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய ஒரு நிறைய ஒரு ஸ்டெப்ஸ் வந்துதான் நம்ம சர்க்கரையை பாக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து வேலையை கொடுக்குது இல்லையா. சோ அதனாலதான் வந்து பணப்பெயர் அப்படின்னு சொல்லி கரும்பு சொல்லுவாங்க. சர்க்கரையுடைய விலையுமே இதை பொறுத்துதான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை அப்படின்றதும் நம்ம தமிழகத்துல அமைஞ்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இயற்கையா அமைஞ்சது வந்து ரொம்ப இல்லையா. சோ நம்ம தமிழகம் வந்து சுற்றுலாத்துறைக்கு ஏற்ற ஒரு இடமாக வந்து இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு டூரிசம் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. சும்மா அதாவது எப்படி சொல்றது, டூரிசம் பிளேஸ் அப்படின்னா சும்மா நம்ம அங்கங்க இருக்குன்னு ஃப்ரீயா போக முடியாது. நம்ம அதுக்காக நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறது, செய்யறது, அதே மாதிரி அந்த பிளேஸ்க்கு போறது, அந்த பிளேஸ்ல ஒரு என்ட்ரி டிக்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்துதான் நம்ம அந்த ஒரு பகுதியை வந்து பார்க்க போறோம் இல்லையா. இந்த மாதிரியாக வரக்கூடிய வருவாய் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா நம்ம இந்திய லெவலில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? டூரிசம்க்கு மட்டுமே இவ்வளவு கொடுக்குறோம். அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகளுமே வந்து நமக்கு வந்து சுற்றுலாக்கு வந்து பாக்குறாங்க இல்லையா. இதனுடைய இன்கம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சுற்றுலாத்துறையை வந்து போய் சேரும். அதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாக்குள்ள இருந்தே, அதாவது இப்போ ஒரு நார்த் இந்தியால இருந்து நம்ம வந்து பாக்குறது, ஈஸ்ட் இந்தியால இருந்து நம்ம வந்து பாக்குறது, இந்த மாதிரி மாத்தி வந்து நம்ம நார்த் இந்தியா டூர் போறோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு வருவாயே வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அப்போ சுற்றுலாத்துறை ஒரு தொழிலமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது ஏராளமான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்குது. கரெக்ட். ஒரு டூரிசம் நடத்தினாலே டூருக்கு கூப்பிட்டு போறவங்களை வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு லாபம் இல்லாம அரேஞ்ச் பண்ணுவாங்களே, இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு பேக்கேஜ்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்கல்ல. ஒரு 50,000 பேக்கேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 பேக்கேஜ் அப்படின்னா அவன் எடுத்துட்டு போயிட்டு எந்த ஊரோ அந்த ஊர் லாட்ஜ், அதில் ரூம்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்றது, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறது, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து அவனுக்கு ஒரு இன்கம். கிட்டத்தட்ட அவன் மேக்சிமம் ஒரு 35K செலவு பண்ணி 35,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 15,000 ஒரு டிக்கெட்டுக்கு அவனுக்கு லாபம். புரியுதுங்களா? மேக்சிமம் ஒரு 10 ரூபாயாவது எடுத்துருவான். லாபம் இல்லாம வந்து நமக்கு சுத்தி காட்ட மாட்டான். இது எல்லாமே இதைத்தான் சொல்றாங்க. இதுவுமே ஒரு பிக் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, சமீப காலங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முன்னணி தலங்களான ஒன்றான தமிழகம் உருவாகி வருகிறது. சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தால் ஊக்குவிக்கப்படுகிறது. பழங்கால நினைவு சின்னங்கள், புனித தலங்கள், மலைவாழ் இடங்கள், பல வகையான இயற்கை நிலத்தோற்றங்கள், நீண்ட கடற்கரை,
கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றுடன் தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எதுதான் இல்லை நம்ம தமிழ்நாட்டுல எல்லா வகையான ஸ்பாட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. மலையும் இருக்கு, கடலும் இருக்கு, இல்ல ஒரு டீப் ஃபாரஸ்டா அதுவுமே நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்றனால நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட்டா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? இப்ப நம்ம தியரிட்டிக்கலா பார்த்த இவ்வளவு விஷயங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேப்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இந்த டைமண்ட் ஷேப்பா இருக்கிறது எல்லாமே வந்து நெசவாலைகள் இருக்கு இல்லையா? கோயம்புத்தூர் இந்த பெல்ட், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே நெசவாலைகள். ஓகேங்களா? தோல் பதனிடும் ஆலைகள் வந்து சொன்னா வேலூர் மாவட்டம் அதனை சுற்றி உள்ள பகுதி வந்து தோல் பதனிடும் ஆலைகள். சர்க்கரை ஆலைகள் பாத்தீங்கன்னா ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கிட்ட காட்டுது, அப்புறமா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல காட்டுது, அப்புறம் இந்த பெரம்பலூர் இந்த சைடு இந்த ரீஜியன்ல கொஞ்சம் காட்டுது. ஓகேங்களா? இதே பேப்பர் மில் அப்படின்னா இந்த ரீஜியன்ஸ்ல காட்டுறாங்க. ஓகேங்களா? முக்கியமா பேப்பர் மில்லுக்கு பார்த்தது வந்து கரூர். ஓகேங்களா? அடுத்து பட்டு பார்த்தோம்ல, பட்டு எங்கன்னா ராமநாதபுரத்துல சில இடத்துல, திண்டுக்கல்ல காட்டுது, திருநெல்வேலியில காட்டுது, கோயம்புத்தூர்ல காட்டுது, சேலம்ல காட்டுது. சேலம் பட்டு பார்த்தோம் இல்லையா, வெண்பட்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த மாதிரி டைப்ஸ். இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரியாலையுமே காட்டுது. ஓகேங்களா? அடுத்து சிமெண்ட் பார்த்தோம்ல, அரியலூர் ஆலங்குளம் ரெண்டு ஏரியா பார்த்திருந்தோம் இல்லையா, இது அரியலூர்ல வரும். அடுத்து இன்னொன்னு ஆலங்குளம். ஓகேங்களா? இங்க ஒண்ணு காட்டும். அடுத்து தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம்ல ஃபர்ஸ்ட் பேர் போனது நம்ம சென்னை சைடு தான். ஓகேங்களா? இங்கதான் டைடல் பார்க் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பார்க்கு, மகேந்திரா சிட்டி, அப்புறம் ஆர்எம்சி, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த பக்கம் இருக்கு. அது போக கோயம்புத்தூர்ல என்ன பார்த்தோம், கோயம்புத்தூர்ல டைடல் பார்க் 4 பார்த்தோமா, அந்த டைடல் பார்க் 4. அப்புறம் இங்கே காட்டுது, பெரம்பலூர் கிட்ட காட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து மின் மற்றும் மின்னணு, அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல காட்டுது. ராம்நாடு, கரூர், அதே மாதிரி நம்ம சென்னையிலையும் காட்டுது. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம சொன்னதே தான், அதை வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஓகே, இது எல்லாம் தான் வந்து தமிழக தொழிற்சாலைகளா வந்து பார்க்குறோம். என்னென்ன எந்தெந்த ஏரியால இருந்து ஃபேமஸ், எந்த வகையான வந்து பங்களிப்பை வந்து நம்ம இந்திய லெவல்ல கொடுக்குறோம், வேர்ல்டு லெவல்ல கொடுக்குறோம், எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம், ஃபேமஸ் என்ன அப்படிங்கிறத தான் பெருசா வந்து இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. அந்த ஃப்ளோல படிச்சாலே இதெல்லாமே மைண்ட்ல ஏறுற ஒரு டாபிக் தான். இதுல இருந்து ஆனா கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளியர் ஆயிடும். புரியுதுங்களா? இதுதான் வந்து தமிழக தொழிற்சாலைகளா பார்க்கக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாடு போக்குவரத்து. ஓகேங்களா? தமிழ்நாடு போக்குவரத்துனா என்னன்னா, இந்திய போக்குவரத்து லெவல்ல என்ன இருக்கோ அதே நம்ம ரீஜன்ல என்னென்ன மாதிரியான போக்குவரத்து வசதிகள் இருக்குன்றத பார்க்க போறோம். பேசிக்கா படத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையா, நார்மலா இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ற சாலை என்னது, 2 வகையான சாலையில இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து நார்மல் ரோட்ஸ், இன்னொன்னு வந்து ரயில்வேஸ். ஓகேங்களா? இது வந்து சாலையோடைய போக்குவரத்து. அதுக்கு அடுத்தபடியா கடல் பாத்தீங்கன்னா கப்பல், அடுத்து வான்வழியில ஜெட்ஸ், பிளைன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட் வரைக்கும் எந்த மாதிரியான ஸ்டேட் ஹைவேஸ் கவர் ஆகுது, எவ்வளோ ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு, இதுல எது ஷார்ட்டஸ்ட் எது லாங்கஸ்ட் இந்த மாதிரி பார்க்க போறோம். அதே ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே தான், எது ஷார்ட்டஸ்ட் லாங்கஸ்ட், எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, அந்த மாதிரி. கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்னென்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்கு, இந்த போர்ட்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான என்ன சொல்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் நடக்குது, எந்த இதுல வந்து எது ஆர்டிபிஷியல் போர்ட்ஸ், எது நேச்சுரல் போர்ட்ஸ், இந்த மாதிரி பார்ப்போம். கடல் வழியோடைய ரூட்டுமே பார்ப்போம். ஓகேங்களா. அது வந்து அடுத்து வந்து ஏர்வேஸ் பார்த்தீங்கன்னாலுமே ரெண்டு வகை இருக்கு. நேஷனல் ஏர்வேஸ், இன்டர்நேஷனல் ஏர்வேஸ்ன்னு சொல்லி ரெண்டு வகை இருக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துல சாலை விதி, அதாவது சாலை போக்குவரத்து அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக். இதுவே வந்து நேஷனல் ஹைவேஸ்ல லாங்கஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா NH44 ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஒரு ஹைவே தான். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இந்தியாலே ஹையஸ்ட். ஓகேங்களா. அப்ப தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது மொத்தமாவே வந்து ஃபர்ஸ்ட் சாலைகளுடைய நீளம் பார்க்குறோம். 1,67,000 கிலோமீட்டர் வந்து அதனுடைய மொத்த கவரேஜ் இருக்கு. ஓகேங்களா. இதுல 60,628 கிலோமீட்டர் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் வந்து கவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. பொதுத்துறை தனியார் துறை இந்த ரெண்டத்துடைய மெர்ஜிங்கா தான் இந்த ரோட்ஸ் எல்லாமே பராமரிக்கப்படுது. ஓகேங்களா. இதுல மொத்த சாலை திட்டங்களில் 20% பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது நம்ம தமிழகத்தோடைய ஹைவேஸ். புரியுதுங்களா. ஸ்டேட் ஹைவேஸ். அடுத்து ஒரு ஓவராலா பார்த்துட்டு அப்புறமா டீடைல் பார்க்கலாம். ரயில்வே போக்குவரத்து இதுல மொத்தம் எப்படி சொல்றது, மொத்த ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, ரயில்வே ஜோன்ஸ், இது மொத்தம் ஒரு 17 வகையான ஜோன்ஸ் இருக்கு. ஓகேவா. இதுல நம்ம எந்த ஜோன்ல வருவோம் அப்படின்னா சதர்ன் ரயில்வே ஜோன்ல வருவோம். அதான் தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. தற்போது தெற்கு ரயில்வேயின் வலைப்பின்னல் இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடருந்து திட்டம், அதாவது இந்த மெட்ரோஸ் இருக்கு இல்லையா, அததான் சொல்றாங்க, நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளன. அடுத்து மெட்ரோ ரயில்வே சேவை அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. மே 2017 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. இங்கிலீஷ் வேணும்ன்றவங்க நோட்ஸ் இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. நம்ம இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல லாங்கஸ்ட் வந்து 44. இது எங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு வழியா எந்த வழியில கவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓசூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகுது. ஓகேவா. NH44ங்கிறவே இதனுடைய கிலோமீட்டர்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 627.2 கிலோமீட்டர். ஓகேங்களா. தமிழகத்திலே இப்போ நம்ம லாங்கஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 785 அப்படிங்கிற நேஷனல் ஹைவே தான். இது மதுரையில இருந்து துவரங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பகுதி வரைக்குமே போகுது. ஓகேங்களா. இதுதான் சாலை வீதிகள். நம்ம சொன்னோம் இல்லையா நேஷனல் ஹைவே சொன்னிருந்தோம் இல்லையா, உள்ள நுழையிற அந்த பகுதி இப்படி வழியா போய் கேரளாக்கு ஒண்ணு பிரிஞ்சிருது. இது வந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறது தான் வந்து ஹையஸ்ட் லாங்கஸ்ட், அதாவது லாங்கஸ்ட் ஹைவே. ஓகேங்களா. அதே மாதிரி சென்னை, பாம்பே, கல்கத்தா, டெல்லி இந்த 4 சிட்டிஸையுமே கனெக்ட் பண்ற ஒரு ரயில்வே சிஸ்டம் பேர் தான் வந்து தங்க நாற்கர திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 4 முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய ரயில்வே பாதை அது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த எல்லோல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவேஸ். இந்த மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து நேஷனல் ஹைவேஸ். புரியுதுங்களா. மாநில ஹைவேஸ் அப்படின்னா இந்த ஓரமா இந்த ரெட்டிஷா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியா இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரியா இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டேட் ஹைவேஸ். இந்த மாதிரி எல்லோ, இந்த மாதிரி எல்லோ திருச்சி தான் வந்து ஜங்ஷன், அதாவது சென்ட்ரல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இங்க எல்லாமே இதுதான் வந்து நேஷனல் ஹைவேஸ்.
இதுக்கு அடுத்த இப்போ ஹைவேஸ்ல ஸ்டேட் ஹைவேஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா, இதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா ரூரல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதோட டீப் பார்ட் வந்து ஜாகிரபியில வரும். பட் ஓவராலா இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல என்னென்ன தேவையோ அதை மட்டும் இப்போ நம்ம ஸ்டடி பண்றோம். ஓகேங்களா. அடுத்து இரும்பு பாதை சொன்னேன்ல, இரும்பு பாதை. ஆனா சொல்லியிருந்தேன் இல்லையா, இரும்பு பாதைகள்ல வந்து ரயில்வே ட்ராக் தான் இரும்பு பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமா இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து கவர் பண்ணும். ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ரயில்வேயோட கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 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 ரோட்வேஸ். ஓகேங்களா. பாத்தீங்கன்னா முக்கியமா இருக்க எல்லா நகரத்திலயுமே வந்து இருக்கும், ஆனா எல்லா ஏரியாஸ்க்குமே இருக்காது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம். ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து ஓகே, அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஏர்வேஸ், அதாவது வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து எப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். நேஷனல் ஏர்வேஸ் அப்புறம் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதுல 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, ஒரு நிமிஷம், அதே மாதிரி சென்னை ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, 3rd இன்டர்நேஷனல் பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. அதாவது மும்பைக்கும் புதுடெல்லிக்கும் அடுத்தபடியா. ஓகேவா. அப்போ 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி சென்னை போக வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மொத்தமா 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அது போக வந்து நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எங்க அப்படின்னா தூத்துக்குடி, அதே மாதிரி மதுரையில ஒரு இருக்கு. அந்த மாதிரியான உள்நாட்டு விமான நிலையங்களும் உண்டு. ஓகேங்களா. தூத்துக்குடி, சேலம், இந்த 2 ஊர்ல வந்து உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து நீர்வழி வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்ற நீர்வழி போக்குவரத்து. இது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே இப்போ வந்து ஒரு ரயில்வே ட்ராக் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் சொல்றோம்ல, அந்த மாதிரி இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட்ஸ் வச்சுதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன முக்கியமானது பாத்தீங்கன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இந்த 3 தான் வந்து முக்கியமான ஹார்பர். ஓகேங்களா. இதுல சென்னை ஹார்பர் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் ஹார்பர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தூத்துக்குடி ஏர்போர்ட் எப்படி அப்படின்னா கமர்ஷியலா வந்து ஹையஸ்டா நடக்கிற அதாவது எப்படி சொல்ல, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும் அப்படின்னாலே அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட் தான் வந்து அதுல ப்ரியாரிட்டியா இருக்கும். அதே மாதிரி ஹையஸ்ட், அதாவது சி லெவலை விட ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறதுமே இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட் தான். ஓகேங்களா. நாகப்பட்டினத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட் இருக்கு, போர்ட்ஸ் இருக்கு. பிற பகுதிகளில், அதாவது நாகப்பட்டினத்தை தாண்டி ஒரு 15 சின்ன சின்ன போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு, துறைமுகங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டின் கடல்சார் வாரியத்தில் நிர்வகிக்கப்படுகிறது. சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம் சொன்னா, இது சரக்கு பெட்டகங்களை கையாளும் நாட்டின் துறைமுகம் 2வது பெரிய தூரம். நாட்டளவுல இந்தியாவில சுத்தி இருக்கிற ஏர்போர்ட்ஸ் மும்பை போர்ட்ஸை தாண்டி யாருக்கு இருக்க செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்கு வந்து புகழ் பெற்றது. ஓகேங்களா. இதுதான் முக்கியமான போர்ட்ஸ். முக்கியமா இருக்கிறது சென்னை, எண்ணூர், அப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போர்ட்ஸ். ஓகேங்களா. பாம்பன், ராமேஸ்வரம், இது எல்லாமே வந்து சின்ன சின்ன போர்ட்ஸ். அது போக தூத்துக்குடி ஏர்போர்ட், போர்ட். ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான போர்ட்ஸ். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஓகே, பட் இருக்கிற ஒரு சின்ன சின்ன போர்ட்ஸ். நம்ம அந்த வான்வெளி பார்த்தோம்ல, கனெக்ஷன்ஸ் எங்கெங்க போகுதுன்னு பாருங்க. வான்வெளி அதாவது ஃபிளைட்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, அந்த ரூட் சொல்றாங்க. மெயின் வந்து சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஒரு பெரிய ரூட்டு. அப்புறம் சென்னை டு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகுது. இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் இது எல்லாமே எப்படின்னா இன்டர்நேஷனல் அப்படின்னா
இந்திய லெவல் மட்டும் கிடையாது, இந்திய லெவலுக்கும் போகும். அதை தாண்டி வெளிநாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய போர்ட்ஸ் தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் போர்ட்ஸ் அப்படின்னா இந்தியாக்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறது, லைக் இங்க இருந்து மும்பை போறது, மும்பைல இருந்து கல்கட்டா போறது, இந்த மாதிரியான போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நேஷனல் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து பார்த்தது ஒரு சாலை, நீர், வான்வழி பார்த்தோம்ல. இது எப்படின்னா இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். பட் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணாம நெட் மூலியமா யூஸ் பண்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தகவல் தொடர்பு என்பது லத்தீன் மொழியான கம்யூனிகேர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? இது பகிர்தல் என பொருள் தரும். பகிர்தல் எனக்கு கம்யூனிகேட் பண்றதுன்னா உனக்கு என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுறது தான் வந்து கம்யூனிகேஷன். ஓகேங்களா? என்னோட எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிறேன் இல்லையா, அதற்கு யூஸ் பண்ற ஒரு இதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஓகே, தகவல் தொடர்பு வந்து 2 இதுல இருக்கு. தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தனி தொடர்புன்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து ஜோன்ஸ் இருக்கு. சென்னை ஜோன் வந்து சென்னை தான் ஹெட் குவார்டர்ஸ். மேற்குக்கு வந்து கோயம்புத்தூர், மத்தியான திருச்சி, தெற்கு அப்படின்னா மதுரை. ஓகேங்களா? அடுத்து ட்ரேட் அப்படின்னா என்னன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 3 வகையிலுமே ட்ரேட் நடக்கும். சாலையிலையும் நடக்கும், நீர் வழியாகவும் நடக்கும், வான்வழியாகவுமே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நடக்கதான் செய்யுது. ட்ரேடிங் அப்படின்னா என்ன? என்னுடைய திங்ஸை வந்து உன்கிட்ட இறக்கிட்டு நான் ஏதாவது தேவைன்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரியான இன்னும் டவுட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை வணிகத்தின் இரு கூறுகள். ஏற்றுமதி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்டு பணத்திற்கு விற்பதாகும். ஓகேங்களா? இதே இறக்குமதி அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது, அவ்வளவுதான். இதுல இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தோட பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12.2% வந்து நம்ம பங்களிப்போடு இருக்கோம். இறக்குமதி என்பது பண்டங்கள் மற்றும் சேவைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குகிறது. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் இறக்குமதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திர கருவிகளான போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின் சாதனம் இல்லா இயந்திரங்கள், மின் சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள், பெட்ரோல், இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஏற்றுமதி அப்படின்னா இங்க இருந்து நம்ம கிட்ட இருந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்றது, இதுதான் வந்து ஏற்றுமதி சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கிறது வேளாண் பொருட்கள், புகையிலை, தானியங்கள், பருத்தி, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள், காய்கறிகள், இதெல்லாமே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். இதுல வந்து பருத்தி அப்படிங்கிறது வந்து கரும்பு அப்படிங்கிறது ஒரு பணப்பயிர். ஓகேங்களா? அடுத்து தோல் பொருட்கள், சிறு தோல் பைகள், பணப்பைகள், கைப்பைகள், இடுப்பு கச்சை, காலணிகள், கையுறைகள், இது எல்லாமே. ஓகே, அடுத்து வந்து ரத்தின கற்கள் மற்றும் நகைகள். இது எப்படின்னா விலை மதிப்பு மிக்க கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், இது எல்லாமே வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், அதாவது காகிதம், ரசாயனங்கள், ரப்பர் மற்றும் கண்ணாடி. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடான, அதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ். இங்கிருந்து என்ன போகுது வருது, இது வந்து எந்த வழியா வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத தான் பாக்குறோம். இது நம்ம தமிழ்நாடுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? இதேதான் இங்கிலீஷ்ல இருக்கு, வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான், ஒரு சின்ன டாபிக் தான். பட் இது வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கவனமா படிங்க, நல்லா படிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட வந்து பாக்குறேன். தேங்க்யூ.